இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ட்ரை வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய சொன்னார். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய சொன்னார். நம்ம வந்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கு சொல்லி. சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சள் பொடி. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது போக தாளிப்புக்கு கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, வத்தல், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வைக்கணும். ஓகே சரியா? வெண்டைக்காவும் வதக்கி வச்சாச்சு. வெண்டைக்காவும் ஆல்ரெடி வதக்கி வச்சாச்சு. ஓகே, இப்போ அடுப்பு கடாய் வச்சுக்கலாம். தண்ணி இருக்கு. அது கடாய் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தானே எண்ணெயை ஊற்றணும். காஞ்ச மாதிரி தெரிஞ்சது. திருப்பி தண்ணி எடுத்து தெரிஞ்சு நான் தான் எடுத்துன்னு வந்து ஊற்றுனேன். எவ்வளோ தூரம் போய் நிற்கிறாரு பாருங்க. அடுப்பு எங்கே இருக்குது, அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க. ஆமாம், இன்னும் ஓடுறாரு. விட்ட வெளியே ஓடிடுவார் பிள்ளைகிட்டு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. எல்லாம் ஒன்று தான். அது ரோஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். கடுகு வெடிக்கட்டும். ஸ்பீடில் வச்சுட்டுக்கிறீங்க, தீஞ்சிடாதா? கடுகு வெடிக்கும். அப்படியே இதெல்லாம் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிங்க. வெங்காயம் போடுங்க. அச்சடியோ வதக்கிங்க. நம்மளாம் எப்படி சமைப்போம்? கலக்கிக்கணும். லைட்டாக அந்த மாதிரி இது ஊற்றிக்க. அந்த கை வச்சு தான் இது பண்ணி விடுங்க. கை காரம்ல. ஸ்மார்ட் ஒர்க். இப்படி செஞ்சால் எங்கள் கையெல்லாம் கூட அழகாக தான் இருக்கும். வேலை செஞ்சால் எங்கள் கையை பற்றி எப்படி இருக்குது? நாங்கள் வெளியே வேலைக்கு போய்ங்க, ஒரு காப்புகள்லாம் காய்ச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? வதக்கிட்டீங்களா? நல்லா வதங்கிட்டு. எதுக்கு இத்தனை மிளகா போட்டு வச்சிருக்கேன்? 2 மிளகா. 2 மிளகாவா? இது பாதி கிள்ளி போட்டிருக்கேன். பாதி கிள்ளி போட்டாலும் இல்லை. 2 மிளகா இல்லை. 3 இருக்கா? 4 மிளகா இருக்கு. அடிங்க. சரி, இது எத்தனை மிளகான்னு அவங்ககிட்ட 1 2 3 4 மிளகா இருக்கு. கரெக்டா 4 மிளகா இருக்கு. விடுங்க. இதுல எத்தனை மிளகா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. 4 மிளகா இருக்கு. விடுங்க. அப்ப 2 மிளகான்ற. சரி, மோருக்குன்னு போட்டேன். பிச்சு போட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எப்பா இதெல்லாம் ஷார்ப்பாரு. மிளகாலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுடா. வதக்கிட்டியா? பெருங்காயத்தூள் போட்டுக்கோ. பெருங்காயத்தூள் இருக்கு பாரு. மீடியமாக போடுங்க. நிறைய போட்டு போடணும். நான் அப்போ தான் மோர் குழம்பு நல்லா இருக்குமா? போதுமா? கசப்பு வந்துடும் நிறைய போட்டோம். அதுக்கு உப்பு கடைசியாக போடுவோமா? மோரை ஊற்றிட்டு கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிடுவோம். வெண்டைக்காய் ஏற்கனவே ட்ரை பண்ணணும். இன்னும் ட்ரை பண்ணியிருக்கணும். அவர் ட்ரை வெண்டைக்கான்னு சொன்னாரே. ஒருவேளை வத்தலாக இருக்குமோ? வெண்டைக்காய் வத்தல் குழம்பு எனக்கு தெரியாதுப்பா. தெரியல. எனக்கு வந்து ட்ரைனா வெண்டைக்காய் வத்தலாக போட சொன்னான்னு நினைக்கிறேன். ஆமாவா, நம்ம வத்தலை வாங்கி நான் போட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரி விடு. எல்லாம் வெண்டைக்காய் தான் போடு. சரி, ஓகே. இப்போ வதங்க போதும் வச்சுட்டா? இதில் ஒரு கமெண்ட். எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கேட்டு கொடுத்ததுக்கு பேசாம அவங்களே பண்ண வச்சுருக்காங்க. அதெல்லாம் முடியாதுல்ல. நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. ஆமாம். இப்போ வந்து இதை ஊற்றிடலாமா? உப்பு எவ்வளோவா கூட? ஐ கொஞ்சமாக போடுவா. இவ்வளோ ஓகேவா? ஓகே, போடுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிடுவா? போடுங்க. கரெக்டாக இருக்கும். புளிப்புக்கு மோருக்குலாம் அதுக்கு தான் கரெக்டாக அதை எடுத்தேன் நான். சூப்பர் மோர் குழம்பு. ஓகே, இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிடலாம்.
அது கேரட்டா என்னதுப்பா? அதலக்காய். நீ கொஞ்சம் சாப்பிடு சித்திரமா. ம். மோர் குழம்பு அப்படி தான் இருக்கும். வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி ட்ரை வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டை வந்து சீவி பொரியல் பண்ணாமல் வறுத்து வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் வந்து பீன்ஸு வேர்க்கடலை போட்டு அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அவிச்ச முட்டை. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம். பாவக்காய் ஃபேவரெட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ இது வந்து எங்கள் ஊர் இந்த மதுரை சைடு, மதுரை விருதுநகர் அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். அதலக்காய், இதுக்கு பேர் வந்து அதலக்காய். கசப்பாக இருக்கும் பாவக்காய் மாதிரியே. அது வந்து சாப்பிடணும்னு என் நாய்க்கு துடிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. பாவக்காயை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். காய்கறியிலே இது வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரெட்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பார்த்ததுனால உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம். நல்லாதான் இருந்துச்சு. பார்த்தேன். அதுதான் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து இது சாப்பிடுவது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. வேணாம் கசக்கும், நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுறேன் அப்படின்றாங்க. இந்த அதலக்காய் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோ அப்படி இல்லை, சாப்பிடலாம். அது உள்ளே இருக்க விதை அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்தது. ரொம்ப ரொம்ப இது வந்து கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. என்ன சொன்னா? டவல் இது புளிப்பாக இருக்குல்ல, அதனால காரம் தெரியாது.
நீங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க, நல்லாயிருக்கு. அது மாதிரி இது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வேறு சூப்பராக ரேட்டு ஜாஸ்திப்பா. 1/4 கிலோ 40 ரூபா. 160 ரூபாய் கேஜி. ஃபேன் இலைக்கு ஓடுது, இங்கே ஓடுது. அதனால எனக்கு நானும் பார்த்துட்டு பார்க்காம சாப்பிட்டுட்ருக்கேன். இதே மாதிரி அந்த விதையெல்லாம் இருக்கிறதுனால நல்லா மென்று சாப்பிடணும், இல்லைன்னா சரியாக மெது சமைக்காது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு செம்மையாக இருந்துச்சு. 3 காய்கறியுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு, எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும். ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.